காரணிப்படுத்துகின்ற இந்த கேள்வியை பாருங்க. எக்ஸ் வர்க்கம் சய 4 எக்ஸ் சய 32. எக்ஸ் வர்க்கத்தில் போனாக்க உனக்கு ஒன்று இருக்கு, ஒன்று விளையாண்டு ஒன்று இருக்கு. அந்த ஒன்றால மறை 32 இருக்கிற நேரம் எங்களுக்கு மறை 32 வரும். இதில் காரணிகள் ஒன்று தர 32. அப்போ நாங்கள் இதுக்கு ஒன்றுக்கு மறை அடையாளம், இன்னொன்றுக்கு நேர் அடையாளம் கொடுத்தால் தான் மறை 32 வரும். சில வித்தியாசமான அடையாளங்களால் பெருக்கணும். அதே மாதிரி 2 தர 16, அதே மாதிரி 4 தர 8, இப்படியான பிரமாணங்கள் எங்களுக்கு வரக்கூட பாருங்க. அப்படி போட்டுட்டே வாரம் காரணிகளை போட்டு வரக்கூட எங்களுக்கு இந்த நடுவில் இருக்கிறத பாருங்க மறை 4 எக்ஸ் வரும். அப்போ இந்த சோடியில் ஏதாவது ஒன்று தான் மறை 4 எக்ஸ் வரணும் என்று சொன்னால் பாருங்க, பெரிய இலக்கத்துக்கு மறையும் சிறிய இலக்கத்துக்கு சகவும் கொடுங்க. பெருக்கிற நேரம் மறை 32 சரியாக வரும். இதை நீங்கள் கூட்டி அல்லது கழிக்கிற நேரம் என்ன நடக்கும்? இது கூட்டல் அடையாளம், இதே கழித்தல் அடையாளம், ரெண்டு பேர் ஒரு அடையாளம், வித்தியாசமான அடையாளம் தான் வித்தியாசம் காணும். அந்த வித்தியாசம் காணக்குள்ள 4 தான் வரும் வித்தியாசம். பெருசு அடையாளம் மறை அடையாளம் கேட்கும். 8 தானே பெருசு, அப்போ அதில் அடையாளம் கேட்கும். அப்போ பாருங்க, எங்களுக்கு இந்த மாதிரி கூட்டல் கழித்தல் செய்முறையில் நடுவில் இருக்க பிரமாணம் இருக்கணும். பெருக்கினால் எங்களுக்கு இங்கே இருக்கிற மறை 32 வரணும். ஆகவே இந்த ஜோடியை நாங்கள் பொதுவெடுக்கலாம். அப்போ எக்ஸ் வர்க்கம் சக 4x மற்றது சய 8x மற்றது கணக்கில் இருக்கிற மறை 32. இப்போ இந்த ரெண்டு சோடி, இந்த இருக்கிற ஒரு சோடிக்கு பொதுவெடுக்கக்கூடியது எக்ஸை பொதுவெடுத்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ் வர்க்கத்தில் ஒரு எக்ஸ் பகுபட்டு எக்ஸ் மீதியாகும், எக்ஸும் எக்ஸும் பகுபட்டுறதும் 4 மீதியாகும். இங்கே நாங்கள் மறையட்டை எடுக்கணும். இந்த ரெண்டு வரையும் மறையட்டை பொதுவெடுத்த வேண்டால் மறையட்டு வெட்டப்பட்டு எக்ஸ் மீதியாகும். மறையாக இருக்கிற நேர் வரும் 32 8 இருக்க வேண்டால் 4. அப்போ நாங்கள் சரியாக செய்திருந்தால் இந்த கோவை ரெண்டுக்குள்ளேயும் ஒரே பெருமானம் தான். ஆகவே அந்த ஒரே பெருமானத்தை பொதுவெடுத்துட்டு வெளியில் இருக்கிற எக்ஸை 8 என்ற கோவையை உருவாக்கி வந்தால் இதுதான் இதில் காரணியாக